இன்னொரு டாக்ஸில தான் உங்களோட ஹோட்டலுக்கு போவீங்க. போற நேரம் அவர் ஷார்ட் ரூட்ல போவார். போனாருன்னு என்ன நடக்குன்னா $10 தான் நீங்க அந்த மீட்டர் காட்டு நீங்க $10 தான் பே பண்ணுவீங்க. அப்ப நீங்க நினைப்பீங்க என்னன்னா சிங்கப்பூர் டாக்ஸி டிரைவர்ஸ் என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஃபாரினர்ஸ் ஏமாத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு நீங்க நினைப்பீங்க. இந்த சிந்தனை தான் நீங்க அடுத்தவங்க கிட்ட என்ன செய்வீங்கன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. மாறாக எந்த கையால் இந்த மாதிரி ஒரு பிழை வர்றதை நான் என்ன செய்யலன்னு கண்டால் நான் விரும்ப இல்லை. அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் என்ன நாட்டுக்கு வர்றதை நான் விரும்ப இல்லை. அதனால இந்த அங்கே பொடிக்கும் கூட $5 திருப்பி கொடுத்தேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மாதிரி வருமானு சொல்லிட்டு. ஆனால் ஒரு காலம் சிங்கப்பூர் ஆசைப்பட்டது ஸ்ரீலங்கா மாதிரி வரணும். 1970s ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படக்கூடிய சிங்கப்பூரின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய லீ குவான் யூ சிங்கப்பூர் முதல் பிரைம் மினிஸ்டர் கொழும்புக்கு வந்திருந்த நேரம் சொன்னார், பேசுற நேரம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது சிங்கப்பூரை ஸ்ரீலங்கா மாதிரி மாத்தணும்னு சொல்லிட்டு. சிங்கப்பூர் இந்த அளவுக்கு ஒரு டெவலப் கண்ட்ரியாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னு வெறுமனே அந்த தலைமைத்துவம் மட்டும் கிடையாது. மாறாக ஒவ்வொரு குடிமகனும் என்ன செஞ்சான்னு அந்த நாட்டை நேசிக்கக்கூடியவனாக, அந்த நாட்டுக்கு தன்னாலான பங்களிப்பை கொடுக்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட இருந்ததும் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அந்த நாடு இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறது. இதுக்கு நல்ல உதாரணம் தான் என்னண்டா, சிங்கப்பூருக்கு ஒரு விஐபி என்ன செய்யறாருன்னு விசிட் பண்றார். வந்தவர் என்ன செய்யறாருன்னு ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு அடுத்த நாள் ஒரு கான்பரன்ஸுக்காக வேண்டி இன்னொரு வேன்யூக்கு போறதுக்கு ஒரு டாக்ஸியை ஹயர் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். போயிட்டு அந்த வேன்யூ வர்ற நேரம் என்ன செய்யுதுன்னு கண்டால் இவர் மீட்டரை பார்க்கிறார், $15 காட்டுது. இவர் $15 கொடுக்கிறார் அந்த விஐபி. டாக்ஸி டிரைவர் என்ன செய்யறாரு, அந்த $15 வாங்கினவர் திருப்பி $5 கொடுத்தார். அப்ப இந்த விஐபி சொன்னார், மீட்டர் $15 தானே காட்டுது, ஏன் நீங்க $5 திருப்பி தாரீங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், நான் பை மிஸ்டேக் என்ன செஞ்சுட்டேன்னா ஒரு லாங் ரூட் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால தான் என்ன செய்துன்னு கண்டால் இது $15 காட்டுது. இது அந்த ஷார்ட் ரூட்ல வந்திருந்தேன்னா இதுக்கு $10 தான் சரியான ஒரு அமௌண்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஆகவே இந்த என்ன மிஸ்டேக்கால வந்ததுனால நீங்க இதை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு அவர் சொன்னது, இப்ப நான் உங்கள்ட்ட இந்த $15 எடுத்துட்டு போயிட்டுருவேன். மாறாக நீங்க என்ன செய்வீங்கன்னு கண்டால் உங்களோட கான்பரன்ஸ் முடிஞ்சது அப்புறம் திருப்பி இன்னொரு டாக்ஸில தான் உங்களோட ஹோட்டலுக்கு போவீங்க. போற நேரம் அவர் ஷார்ட் ரூட்ல போவார். போனாருன்னு என்ன நடக்குன்னா $10 தான் நீங்க அந்த மீட்டர் காட்டு நீங்க $10 தான் பே பண்ணுவீங்க. அப்ப நீங்க நினைப்பீங்க என்னன்னா சிங்கப்பூர் டாக்ஸி டிரைவர்ஸ் என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஃபாரினர்ஸ் ஏமாத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு நீங்க நினைப்பீங்க. இந்த சிந்தனையை தான் நீங்க அடுத்தவங்க கிட்ட என்ன செய்வீங்கன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. மாறாக எந்த கையால் இந்த மாதிரி ஒரு பிழை வர்றதை நான் என்ன செய்யலன்னு கண்டால் நான் விரும்ப இல்லை. அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் என்ன நாட்டுக்கு வர்றதை நான் விரும்ப இல்லை. அதனால இந்த அங்கே பொடிக்கும் கூட $5 திருப்பி கொடுத்தார். இதை என்ன செய்யறாருன்னு அந்த விஐபி ஒரு மீடியா பிரீஃபிங்ல உலகத்துக்கு சொல்றார், என்னது சிங்கப்பூர் என்று சொல்ற நாடு எப்படியான ஒரு நாடுன்னு கண்டா டாக்ஸி டிரைவர்ஸ் கூட நாட்டை நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. டாக்ஸி டிரைவர்ஸ் கூட என்ன செய்வாங்கன்னு கண்டால் வரக்கூடிய ஃபாரினர்ஸ் எந்த ஒரு காரணம் கொண்டும் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க, நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்ற மெசேஜ உலகத்துக்கு சொல்றார். இதுவே பெரிய ஒரு ப்ரொமோஷனாக என்ன செய்யுதுன்னு நம்மளோட டூரிசத்துக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷனாக மாறுறதுக்கு காரணமா இருக்குது. சோ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு, ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவன் அமைகிறது மட்டும் போதாது, அந்த நாடு ஒரு டெவலப்பான நாடாக மாறுறதுக்கு. மாறாக நாங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு குடிமகனும் சிந்திக்கணும், என்ன கொண்டு எங்க நாட்டுக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு கெட்ட பேரும் மந்திரப்படாதுன்னு சொல்ற சிந்தனை இருக்கணும். ரெண்டாவது, வாட் இஸ் மை ரோல், வாட் இஸ் மை கண்ட்ரிபியூஷன் என்று, அதாவது என்ன கொண்டு என்ன மாதிரியான ஒரு பங்களிப்பு இந்த நாட்டுக்கு செய்யப்படணும் சொல்ற சிந்தனையோடு என்ன செய்யணும் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் செயல்பட்ட சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு நாடும் என்ன செய்யும் என்றால் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுறது பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆகவே ஸ்ரீலங்கா ஒரு காலம் சிங்கப்பூராக மாறணும் என்றால் தலைவர்கள் மட்டுமில்ல மாறணும், மாறாக குடிமக்களும் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டவங்களாக மாறுற நேரம் தான் என்ன செய்யும் என்றால் அந்த நாடு அந்த குறிப்பிட்ட இடத்தை போய் அடையக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி முடிச்சுக்கொள்றேன். நன்றி.